நீங்க சொன்னீங்க இப்போ அதிமுக எவ்வளவு பாரம்பரியமான கட்சி, எவ்வளவு பெரிய கட்சி, எவ்வளவு வரலாறு இருக்கு அப்படின்றத நீங்களே சொன்னீங்க. ஆனா அந்த கட்சியினுடைய பிரதிநிதி இந்த கூட்டணிக்கான தலைமையை வைக்கிறாரான்ற கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு நிலையை பாஜக கேள்விக்கு எந்த ஒரு 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 அதுக்கான ஒரு அவசியமே இல்லை என்றுதான் நான் கருதுகின்றேன். ஏனென்றால் இந்த கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான் வகிக்கும் என்பது பலமுறை மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்களால், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களால், மாண்புமிகு எங்களுடைய மாநில தலைவர் அவர்களால் பலமுறை சொல்லப்பட்டிருக்கின்றது, விளக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதில் திமுகவுக்கு ஏன் இவ்வளோ சந்தேகம் இருக்குன்னு எனக்கு புரியல. அவங்க கூட்டணியை கவனிக்கணும். அவங்க கூட்டணியிலேயே காங்கிரஸ் யார் பக்கம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. காங்கிரஸ் இப்போ வரலாறை பற்றி பேசணும்னா நானும் வரலாறை பற்றி எவ்வளோ பேச முடியும். ஜெயின் கமிஷனில் யார் அவங்களுடைய கொடுத்த சப்போர்ட்டை விளக்குனது யார்? காங்கிரஸ் விளக்குனாங்க. யுனைடெட் அங்கே கவர்மெண்ட் மத்திய அரசில் ஏன் விளக்குனாங்க? ஜெயின் கமிஷனில் இவங்க டிஎம்கே ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அவங்க ஈடுபட்டிருக்காங்கன்னு சொன்னது யார்? ஜெயின் கமிஷனில். அதை விட்டு அதை ஒரு காரணமாக காமிச்சு அந்த சப்போர்ட்டை விளக்குனது யார்? காங்கிரஸ். இப்போ காங்கிரஸும் டிஎம்கேயும் ஒன்றா இருக்குது. ஈழத்தமிழர்கள் கொன்ற போது யாரும் ஆட்சியில் இருந்தாங்க? காங்கிரஸும் திமுகவும் இருந்தாங்க. அப்போ திமுகவால் என்ன செய்ய முடிந்தது? ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவால் என்ன செய்ய முடிந்தது?